நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். பிரியமான அன்பு சகோதரமே, இதோ ஒரே குடும்பமாக இதோ இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோம். பல்வேறு தேவைகள், பல்வேறு மன்றாட்டுக்கள், இன்னும் பல்வேறு வேலைகளை விட்டுவிட்டு இதோ இந்த ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். நம் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். இதோ கடந்த வாரம் முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும், நேற்றைய தினம் முழுவதும் இந்த ஆண்டவர் நம்மை பல்வேறு நேரங்களில் வழிநடத்துபவராக, வழிநடத்தி கொண்டிருப்பவராக இருக்கின்றார். நம்முடைய ஜெபத்திற்காக, நம்முடைய செயலுக்காக இல்லாமல் ஆண்டவருடைய கருணை நம் மீது இறங்கி ஒவ்வொருவரையும் இது நாள் வரை ஆசீர்வதித்து நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டவர் பாதத்தில் நாம் சரணடைவோம், சரணாகதியாக இருப்போம். ஆண்டவர் முன்னதாக மண்டியிட்ட கால்களும் கரமேந்திய ஒவ்வொரு கைகளும் குறைவுபடாமல் போவதாக. நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். நம்முடைய புறத்தை பார்க்காமல் நம்முடைய அகத்தை பார்க்கின்றார். மகனே, மகளே, கண்ணீரோடு நீர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றீர். உங்கள் ஒவ்வொரு மன்றாட்டையும் ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். ஆண்டவர் முன்னதாக நாம் சரணாகதியாக சரணடைவோம். அவர் பாதத்தில் நாம் சரணடைபவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் பல்வேறு நன்மைகளை நமக்கு புரிபவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இதோ இந்த புனிதமான புண்ணிய ஆலயத்தில், இந்த பூமியில் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அவரை சரணடைவோம். பாடகர் குழுவினோடு சேர்ந்து நாம் இந்த சரணாகதியாக அவரோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரைக்கு ஆராதனை புரிவோமாக.
ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார். தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதெனா. தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதெனா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்றே போக மாட்டேன். அகன்றே போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. செப்பனியா நூலில் இறைவசனம் 3 இறை வார்த்தைகள் 14-15. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேமே, உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். ஆம் பிரியமானவர்களே, இதோ அவரிடம் சரணாகதியாக நாம் சரணடைந்தோம் என்று சொன்னால், நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நம் தண்டனை தீர்ப்புகளை தள்ளி வைப்பவராகவும் நம் பகைவர்களை அப்புறப்படுத்துவராக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னோடியாக முதன்மையாக இருந்து நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துபவராக இருக்கின்றார். இதோ இந்த ஆலய வளாகத்தில் நோய்களால், நொடியினால் மற்றும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனைகள். இதோ இந்த ஆண்டு நல்ல முறையில் என் மகனுக்கு மகளுக்கு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு நிறைவு பெற வேண்டும், இன்னும் எண்ணற்ற தேவைகளோடு இதோ இந்த ஆண்டவர் முன்னதாக நாம் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நம் மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவர் உற்று நோக்குகின்றார். உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நான் கேட்பேன். 2 அரசர் 19:29 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்கின்றார். ஆண்டவர் நம்முடைய தாயாக தந்தையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஒரு நிமிடம்
மௌனமாக கண்களை மூடி நம்முடைய மன்றாட்டுக்களை அமைதியாக நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. சேர்ந்து பாடுவோம். தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் துணை இல்லையே என் வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஆம் பிரியமானவர்களே, நம் மன்றாட்டுகள் அனைத்தையும் இந்த ஆண்டவர் முன்னதாக எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நீங்கள் இல்லம் திரும்புவதற்கு முன்னதாகவே அனைத்தையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த இறுதி ஆசிற்கு முழந்தாள் பணியிடுவோம். மாண்புயர் கீதம். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் தோழமையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தார் படியிடுவோம், இல்லை என்றால் அமர்ந்து கொள்வோம். நற்கருணை நாதரை பீடத்திலிருந்து எழும்பி நமக்காய் ஆசீர்வாதத்தை வழங்கும் கருணையின் தேவனை பக்தி சிரமத்தோடு பாராக்கில்லாமல் ஒருமனப்பட்டு அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதியாக்கிக் கொள்வோம். இதோ அற்புதத்தின் ஆண்டவர், இதோ அதிசயத்தின் தேவன், கருணையின் தேவன் சிலுவையிலிருந்து நம்மை உற்று நோக்குவது போல இதோ இந்த நற்கருணையின் வடிவிலை நம்மை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். அவருடைய கண்கள் நம்மை நலமாக்குகிறது, அவர் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆராதனை இயேசுவை நாம் வணங்கி அவருக்கு நமது தாழ்பணிந்து முதல் மரியாதையை செலுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் மலரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. அன்னலிங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அன்னையே இங்கே நம்மை அழைத்தாய், மண்ணிலே வாங்கும் வாழ்வழித்தாய். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தாய். நம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் நிறைந்த நேரத்திலே இத்திருத்தலத்தின் அதிபர் தந்தை அமலாசிரம துறவிகள் சார்பாக இங்கு வந்திருக்கின்ற கோடி அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விழா வாழ்த்துக்களை கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். 257ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் என்றாலே கொன்று போட்டு விடுவார்கள். கிறிஸ்தவன் என்று வாய் திறந்தாலே நம்மை கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே இயேசுவின் மீது ஆழமான பற்றை வளர்த்து கொண்டவர் இந்த புனிதர் செபஸ்தியார். இரத்தம் சிந்தி உயிரை மாய்த்து இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார். இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதில் நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அதே நேரத்திலே இந்த திருப்பலியில் நாம் எப்படி என்ன தியானிக்கப் போகின்றோம்? ஆண்டவர் இயேசு மறைசாட்சியான செபஸ்தியாரை போல இரத்தம் சிந்தி உயிரை மாய்த்து எனக்கு சாட்சி சொல்ல வேண்டாம், மாறாக என் கட்டளைகளையெல்லாம் ஏற்று அதன்படி வாழ்ந்து உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் எனக்கு சான்று பகருங்கள். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரத்தம் அல்ல, உயிரை மாய்த்து கொள்வதல்ல, நம்முடைய சொல்லாலும் செயலாம் வாழ்வாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று மௌனமாக கண்களை மூடி சில நிமிடங்கள் தியானிப்போம். அந்த செபஸ்தியாரை போல ஆண்டவர் இயேசு மீது ஆழமாக பற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்தருளும், மனதை தாரும் என்று ஜெபிப்போம். அந்த புனிதர் நமக்காக இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவார், உதவி செய்வார். நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். எல்லோரும் இணைந்து சொல்லும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை எல்லாம் படைத்தாலும் இறைவா, புனிதர்களான அந்தோணியாரை செபஸ்தியாரை தலை சிறந்த போதகராகவும் சிறந்த மறை சாட்சியாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும்
எங்களுக்கு கொடையாக வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு வரும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 1 முதல் 13 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவன் புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வரில் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அதற்கு ஈசாய் அபினதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல், அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் வெல்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் வெல்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தலை கோடி வரலாம், உள்ளம் தவி கோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விழலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருளடையாது காப்போம். தளராது வாழ்வோம், அருளடையாது காப்போம். என்றென்றும் உன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு. இயேசுவே 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே. நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே 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 இயேசுவே. Alleluia, alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்த்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. டெஸ்ட் பண்ணேன், என் வாய்ஸ் கடைசி வரைக்கும் கேட்குதான்னு. அற்புதமாக கேட்குது. உங்கள் பதிலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஆண்டவர். இந்த பெரியவரை பார்த்து கேட்டார், அண்ணே உனக்கு எத்தனை பிள்ளைங்கண்ணே, என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு யார் கேட்டது? இவரை பார்த்து கேட்டார். இப்போ இவர் சொன்னார், எனக்கா 3 பிள்ளைங்க, 3மே பசங்க தான். என்னென்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க? பையன் என்ஜினியர் படிச்சிருக்கிறான், பலே. 2வது பையன் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறான், சூப்பர். 3வது பையன் என்னென்ன திருடனாக இருக்கிறான் அப்படின்னாரு. என்னது திருடனா? அவனை ஏன்னா வீட்டில் வச்சுருக்கிறீங்க, வெளியில் துரத்துறது தானே. சும்மா வாயை மூடியா? என்ஜினியர் படித்தவன் பிஎட் படித்தவன் சும்மா வீட்டில் தான் இருக்கிறான். இவன் தான் வீட்டை காப்பாற்றுறான். 3வது ஆள் டெய்லியும் திருட்டு வந்துட்டு வீட்டை காப்பாற்றுறான். எவ்வளோ பெருமையாக இருக்குது. அப்படியா? 2 திருடர்கள் வீட்டில் புகுந்துட்டாங்க. வீட்டில் பார்த்தா வீட்டுக்காரங்க எல்லாம் வெளியில் விசேஷத்துக்காக வெளில போயிட்டாங்க. வீட்டில் அழகான பொருட்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தவன் ரொம்ப சந்தோஷம். அல்லே இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலான்ட்டு நல்ல வேட்டை. எல்லா பொருளையும் எடுத்து சுருட்டிட்டானுங்க விற்கிறதுக்கு. வீட்டில் இருந்த டிவியிலிருந்து மிக்சியிலிருந்து எல்லாத்தையும் சுருட்டி எடுத்தாங்க. அழகான வேலைபிள் பொருள், எல்லாமே விலை உயர்ந்த பொருள், விற்ற காசு கிடைக்கும். சந்தோஷம் 2 பேர்த்துக்கும். சுருட்டி எடுத்துக்கிட்டு 2 திருட்டு பசங்களும்
வெளியில் போகலான்னு வராங்க, வீட்டுக்காரர் வந்துட்டார். எப்படி இருக்கும்? பக்கு பக்குன்னு இருக்கும். ஒரு பக்கம் எல்லா பொருளும் நமக்கு கிடைக்க நினச்சோமே, இப்போ எல்லாம் போயிடும். வீட்டுக்காரன் வந்துட்டான், என்ன செய்யலாம்? 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. வீட்டுக்காரனை சும்மா விட்டுட்டா காட்டி கொடுத்துருவான், போலீஸில் ஜெயிலில் கம்பி எண்ணணும். என்ன செய்யலாம்? இந்த பொருட்களை எல்லாம் அனுபவிக்கணும், வீட்டுக்காரனை காலி பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எடுத்தானும் உங்கள் கட்டையை ஒரே அடி தலையில் போட்டு அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் அடக்கம் பண்ணிட்டானு பாருங்கள். எப்படி ஆள் பார்த்தீங்களா? பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டானுங்க, தலையில் சுமந்துக்கிட்டு வேக்குன்னு ஓடுறானுங்க, கடையில் போட்டு காசு வாங்கிறது, காசாக்குறதுக்காக. 2 பேருக்கு களைப்பாயிருச்சு. ஏற்கனவே திருடுனது நேரம் ஆயிடுச்சு, இவனை அடித்து கொன்னது நேரம் ஆயிடுச்சு, தூக்கிட்டு வரது வரியா களைப்பாயிருச்சு. 2 திருடு பார்த்து பேசிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் போயிட்டு, பக்கத்தில் ஹோட்டலில் போயிட்டு ஒரு சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு முடிவு பண்ணி போகிறாங்க. உள்ளே போன உடனே சர்வன்ட் பாய் வரார். சார் வாட் யூ வாண்ட்? சிக்கன் மட்டன் அப்படி லிஸ்ட்டு விடுறார், உங்களுக்கு தெரியுமில்ல. உடனே இவங்க 2 பேரும் சிக்கன் மட்டன்லாம் வேண்டாம், 2 டீ கொண்டு வாங்க அப்படின்னாங்க. என்னது? 2 டீ. உடனே அந்த சர்வன்ட் பாய் சொல்கிறார், சார் இது பெரிய ஹோட்டல், சிக்கன் மட்டன் லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது, அதை விட்டுட்டு 2 டீயை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு 2 பேர் காரணம் சொன்னாங்க பாருங்கள். அதுவா, நாங்கள் 2 பேர் கிறிஸ்டியன்ஸ், தவ காலத்தில் இருக்கிறோம், நாங்கள் சிக்கன் மட்டன்லாம் நான்வெஜ்லாம் தொட மாட்டோம், என்ன மட்டும் சாப்பிடுவோம், 2 டீ பச்சை தண்ணி தான் குடிப்போம். நாங்கள் கிறிஸ்டியன்ஸ். எதில் இருக்கிறோம்? தவ காலத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பதில் என்ன? அங்கே செஞ்சது என்ன? சத்தமாக சொல்லுங்கள். கொலை. 10 கட்டளை சொல்லுது. என்ன சொல்லுது? கொலை செய்யாது இருப்பாயாக. அது அவனுக்கு பாவம் இல்லையா? நான்வெஜ் சாப்பிட்றது பாவமா? ஆண்டவர் எங்கேயாச்சும் நான்வெஜ் சாப்பிட கூட சொல்லியிருக்கிறாரா? அவர் படைச்சிட்டு என்ன சொன்னார்? எல்லாம் உமக்கு தான், பழுகி பெருகி நல்ல சந்தோஷமாக இரு. தவக்காலத்தில் அது பக்தி முயற்சி, நமக்கு ஃபாலோ பண்ணலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். திருச்சபையை நமக்கு கொடுக்கிறது. அவன் செஞ்சது அங்கே என்னது? கொலை. ஆனால் இங்கே டீ குடிக்கிறது, கறி சாப்பிட்றது பெரிய பாவமா? ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்கால அல்ல. யார் சொன்ன வார்த்தை? பிரான்சிஸ் சேவியர் ஃபாதரா? ஏசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. சட்டத்திட்டங்கள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் சட்டத்திட்டத்திற்காக அல்ல. அப்போ என்ன செய்யணும்? நல்ல சட்டங்களை தூக்கி பிடிக்கணும். தேவையில்லாத அடிமைப்படுத்துகிற சட்டங்கள் என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். அவ்வளோதான். ஓய்வு நாள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? எனக்காக கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளை நான் எப்படி கடைப்பிடிக்கணும்? எப்படி கடைப்பிடிக்கணும்? ஓய்வு நாளில் என்ன? ஓய்வு நாளில் என்ன செய்யணும்? நம்ம 6 நாட்களும் கடவுள் படைத்தார், 7ஆவது நாள் ஆண்டவரும் செஞ்சார், ஓய்வு எடுத்தார். ஓய்வு நாள் சரி தானே? அந்த ஓய்வு நாள் நாம் என்ன பண்ணோம்? சும்மா சொல்லுங்கள், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுங்கள். எப்படி பெருசாக சாமியார் சொல்ல போகிறாரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓய்வு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஓய்வு நாளில் நம்முடைய செயல்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதுதான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் எப்பொழுது ஆரம்பமாகுது? சனிக்கிழமை ஈவினிங்லேருந்து சன்செட் மாதம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஜோலியாக வெளியில் போகிறேன், ஒரு திருமணத்திற்கு, காது குத்துக்கு, ஒரு நல்ல விஷயங்களுக்கு, இல்லை பெரிய காரியத்துக்கு போகிறேன் அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்களா? சனிக்கிழமை சாயந்தர பூசையில் பங்கெடுத்துக்குவாங்க. அந்த பூசையை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பூசையே இருக்கும், அப்படியே இருக்கும் வாசகங்கள்லாம். அதான் சன்செட் மாஸ். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பங்கெடுக்க முடியல, அதான் சனிக்கிழமை எடுத்துக்கிறேன். இல்லை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருக்கிறேன் என் குடும்பத்தோடுனா என்ன செய்யணும்? காலையிலே எங்கள் தாத்தா பாட்டி சிஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, புதுநன்மை எடுக்கும்போது பச்சை தண்ணி கூட பல்லு படாமல் என்ன செய்யணுமா? நன்மை வாங்கணுமா. முதல் காரியம். எழுந்த உடனே என்ன செய்யணும்? நம்மளுடைய கடமைகளை எல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு ஆண்டவரை துதிச்சுட்டு அவர் உடலை நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போயிட்டு மற்ற காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்? மற்ற காரியங்கள் பூசை முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன? மேசை. ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும்? அழகாக கறி உனக்கு பிடிச்சதானே எடுத்து குடும்பமாக சாப்பிட்ணும். அதான் ஓய்வு நாள்.
சாப்பிட்டு என்ன பண்ணணும்? சண்டை போட்டுக்கணும். அப்படியா? அப்படி கிடையாது. சாப்பிட்டு சந்தோஷம் பேசிக்கிட்டு தூங்கணும். ஏன்னா 6 நாள் உழைக்கிறல்ல, அந்த நாள் ரெஸ்ட். நல்லா தூங்கணும். பிள்ளைங்களோட எல்லாம் நல்லா தூங்கிட்டு மதியம் டீக்கு எழுந்திருக்கணும். எழுந்துட்டு நல்லா டீ குடிங்க, ஒரு பிஸ்கெட்டு பன்னு வச்சுக்கிட்டு அந்தோனியார் பண்ணலாம் தொட்டுக்கிட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா என்ன ஒரு குடும்பம். அதான் கூட்டு குடும்பம், அதான் திரு குடும்பம், புனிதமான குடும்பம். சாப்பிட்டு முடிஞ்சது மனைவி வடிவே அழகாக பேசிக்கிட்டு அந்த கதை இந்த கதை, மற்ற கதை வேண்டாம், நம்ம கதைலாம் பேசிக்கிட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி பாருங்களேன். அதுதான் ஓய்வு நாள். இப்படி தான் கடைப்பிடிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குறது, அடுத்தது நமக்காக நேரத்தை ஒதுக்குறது, பிள்ளைங்களுக்காக. அப்புறம் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம். ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோம்? எப்படா சனிக்கிழமை வரும்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பாராட்டுறவங்கள இவ்வளோ வேலைகள் மத்தியில் அந்த கோடி அற்புதர் அந்தோனியார் திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீங்கன்னா நிச்சயம் இந்த நாள் அந்தோனியார் செபஸ்தியார் உங்களுக்காக வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 மணி நேரத்தை நீங்கள் கொடுத்து வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். உண்மை அதுதான். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ மக்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? அந்த ஓய்வு நாளே கடைபிடிப்பது கிடையாது. எங்கேயாவது கிளம்பிடுது. பட்டர்ஃப்ளை பார்க் இந்த பக்கம் போனால் பேர்ட்ஸ் பார்க்கு பார்க்குறத பார்த்தா சின்ன சாமியார் அங்கங்கே போய் வந்திருப்பாரோ ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. போயிருக்கிறேன். இந்த மறைக்கொல்லி மாணவர்லாம் கூப்பிட்டு அங்கங்கே போயிருக்கிறேன். அதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்படி போயிடுறது. ஆகவே தான் கேட்டால் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபாதர், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் ஒரு மணி நேரம் நீ கடவுளுக்கு கொடுத்து பாரு, கடவுள் உனக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களாம் ஆசீர்வாதம். இத்தனை வேலையும் விட்டு வந்திருக்கிறீங்களே பாருங்கள், மனசு நிறைய நிம்மதியாக வீட்டுக்கு போவீங்க. ஒரு குட்டி பையனை பார்த்து பங்குசாமியார் கேட்டார், ஏன்டா இப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை நீ பூசிக்கவெல்லாம் வரது கிடையாது, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னா. டேய், நீ பூசைக்கு வராமல் இருந்து உங்கள் அப்பாவும் காரணம், அவரும் பூசைக்கு வரது இல்லையா? அப்படி கிடையாது. அவர் தான் சொன்னார், ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கெட்டு போயிடுன்ட்டு. ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனால் மரியாதை கெட்டு போயிட்டேன். அப்படியா? நோ, ஆண்டவர் தேடி வாங்க, ஆண்டவர் உனக்கு பல மணி நேரத்தை கொடுப்பார். சொல்கிறார் பாருங்க, ஓய்வு நாள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. இந்த நாளில் ஒரு மணி நேரம் எனக்காக கொடுங்க, மற்ற நாள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா உங்களோட ஜோலியை பாருங்கள். அந்த குடும்பம் தான் நல்ல குடும்பம். இன்றைக்கி நம்ம ஆலயத்திற்கு தேடி வருகின்ற ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப குறைஞ்சி போச்சு. அழகாக சொல்லுவாங்க, சிறைச்சாலைகள் எப்பொழுது மூடியே இருக்கிறது, ஆனால் நிரம்பி இருக்கிறது. ஆலயங்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது, ஆனால் காலியாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மை. சிறைச்சாலைகள் பாருங்கள், மூடியே வச்சுருப்பான், திருடன் வெளியே ஓடக்கூடாதுன்னு, ஆனால் புல்லாக இருப்பானுக்குள்ள, செல்லு எல்லாம் நிரம்பி இருக்கும். ஆலயங்கள் அமலாசுரம் பாருங்கள் திறந்தே கிடக்கும். இந்த நாள் தான் இவ்வளோ கூட்டம், மற்ற நாட்களில் பாருங்கள் காற்று ஓடிக்கிட்டு கிடக்கும். மக்கள் இல்லை, அந்த ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இந்த ஓய்வு நாளில் நம்ம இதெல்லாம் செய்யணும். நான் சொன்னேன் உங்களுக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி ஒரு சென்சஸ் எடுத்துருக்குறாங்க, நம்ம மக்கள் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க தான் 50% பேர் அதிகமாக. அதாவது சொல்கிறாங்க, குக் பண்ணி சாப்பிட்றவங்களோட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகமாக. குக் பண்ணி சமையல் சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகமாகிட்டாங்களா. சொமாட்டா லொட்ஸுக்கு எல்லாம் வந்துருச்சு. தட்டுனா வண்டி நிற்கிது, இங்கே வாங்கன்னு வந்துடுறாங்க. இன்றைக்கி குக் பண்ணி சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்றவங்க தான் அதிகம். அமெரிக்காக்காரன்ட்டு போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துங்க, ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டு போய் இன்விடேஷன் கொடுங்க, ஏதாவது அழைச்சி பாருங்கள் ஒரு விசேஷத்துக்கு. ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லுவான், இன்விடேஷன் கொடுத்த உடனே ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்களேன், அவன் சொல்லுவான், ஐ வில் கம் டு த சர்ச் அப்படின்னுவான், நான் ஆலயத்திற்கு வரேன் அப்படின்னுவான். அமெரிக்காரன்ட்ட இன்விடேஷன் கொடுத்தீங்கன்னா அவனை சொல்ல தெரியுமா, ஐ வில் கம் டு த ரெஸ்டாரண்ட் அப்படின்னுவான், நான் நாங்கள் ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னுவான். அவனுக்கு எது முக்கியம்? இவனுக்கு ஹோட்டல் முக்கியம், ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு தெய்வந்தான் முக்கியம். இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யணும் கடவுள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்கு தேவை தான். என் புள்ள படிக்கிறான் சாமி, அவன் வர்ற இதை பார்த்தா பயமாக இருக்குது சாமி, அதால் சனி ஞாயிறு வெளில கூப்பிட்டு போகிறேன் நிறைய அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அப்பா அம்மா
எங்கள்லாம் ஸ்கூலில் பிடிச்சி கொடுத்து சொல்லுவாங்க, சார் உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அப்பா என்ன சொல்கிறாங்க, சார்கிட்ட கொடுத்துட்டு, சார் 3 லட்சம் கட்டியிருக்கிறேன், 3 லட்சம் உங்கள் ஸ்கூலில், பையன் கொஞ்சம் கோவக்காரன், பார்த்து நடந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கையை வைக்க முடியல. இதில் இன்னும் பரிதாபம்னா, ஸ்கூல் எதுக்காக கட்டினாங்க? படிக்காத பிள்ளைங்களை படிக்க வைக்க. ஒரு ஸ்கூல்லாம் சில ஸ்கூல்லாம் இருக்குது, என்ன செய்கிறாங்க, 100% நல்லா படிச்சிருந்தா தான் வரணும் என் ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க. கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், அவன் ஏற்கனவே படிக்கிறான், அப்புறம் எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு வரணும்? அவன் அந்த டென்ஷனில் வீட்டுக்கு வரானா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெற்றோர்கள்? அவனை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஓய்வு நாளாக கிடக்கட்டும், இந்த நாளாக கிடக்கட்டும், வாடா போகலாம் எங்கேயாவது போயிடுறீங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிறை கைதியாக இந்த நற்கருணை பேழை நமக்காக காத்திருக்கிறார். நான் படைத்து என் பிள்ளைகள் வரமாட்டார்களா? இன்றைக்கி சட்டத்தை தூக்கி பிடிச்சிக்கிறோம். அதை தான் பாருங்கள், பல கோவில்களில் தேர் ஓடாமல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பல கோவிலில் பூசை நடக்காமல் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சட்டம் எனக்கு முக்கியம், சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அரே, சட்டத்தை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக்கிக்கொள். சட்டத்தை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக்கிக்கொள். எந்த ஊரில் பிரச்சனை இருக்குதோ அந்த ஊரில் நீங்கள் அன்பாக இருந்து பாருங்களேன், சட்டையாவது மண்ணாங்காட்டியாவது தூக்கி போட்டுருவீங்க. போங்கடா தேர் விடுங்கடா அப்படின்னுவீங்க. இன்றைக்கி தேர் கோவில் எல்லாம் மூடி கிடக்குது. ஏன்னா சட்டத்தை தூக்கி பிடிச்சிக்கிறீங்க. வேண்டான்னு சொல்லலை, ஒழுங்குபடுத்துகின்ற சட்டங்களை தூக்கி பிடியுங்கள், பாராட்டுங்கள், ஃபாலோ இட். உன்னை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களை தூக்கி எரிஞ்சிரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, அந்தோனியார் பக்தர்களே, மனசில் பதிய வைங்க இந்த பாடத்தை. ஓய்வு நாள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஓய்வு நாள் என்ன செய்வேன்? கடவுளுக்கு முதலில் என்னுடைய செயல்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. 2வது, சட்டங்கள் நல்லது, நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத அடிமை நிறைந்த சட்டங்களை தூக்கி எறிந்து விட வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டால், சட்டங்களை அன்பு செய்வதை விட அன்பை சட்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று யாருடைய விழா கொண்டாடுறோம்? புனித செபஸ்தியார். 257ஆம் ஆண்டில் வாழ்ந்தவர். நான் சொன்ன முன்னுரையில், கிறிஸ்துவர் என்றாலும் கொன்று போட்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த புனிதர் செபஸ்தியார், மனசில் வையுங்க, அந்தோனியருக்கு நிகராக பக்தர்கள் செபஸ்தியாருக்கு உண்டு. இந்த நாள் எத்தனை திருவிழா கொண்டாடுறாங்க தெரியுமா? செபஸ்தியாருக்கு அவ்வளோ அற்புதங்கள். இயேசுவின் மீது பற்று வைத்தார். கிறிஸ்துவ என்று சொன்னாலே கொன்று போடுகின்ற காலகட்டத்தில் இயேசு மீது பற்று வளர்த்து கொண்டார். எந்த அளவுக்குன்னா, அவர் போரில் அந்த படையில் சேர்ந்து வேலை செய்யணும் ஆசையே கிடையாது. ஆனால் அவர் போர் வீரனாக மாறினார். எதற்காக தெரியுமா? இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்வதற்காக. அவருடைய எண்ணங்கள் பாருங்க. அவர் சட்டத்திற்கு உட்பட்டவருங்க, ஆனால் அவர் சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதன் மூலமாக ஒரு படை வீரனா ஆனால் அங்கே கைதியாக இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்யலாம் பாருங்க. அந்த எண்ணம் வந்தது பாருங்க. அதான் நான் சொன்னேன், அன்பை சட்டமாக்கி கொள்ளுங்கள். சட்டம் இருக்கட்டும். இவர் சட்டத்திற்கு உட்பட்டவர், ஒரு அரசர், தளபதி, படைக்கு தளபதி, பல வெற்றிகளை குவிக்கிறாரு. இவர் நினைச்சிருந்தா என்னென்ன செய்யலாம். அவர் கையில் சட்டங்கள் இருந்தது. ஆனால் அவர் ஒருபொழுதும் அந்த சட்டத்தை ஓரத்தில் வச்சுட்டு அன்பை காட்டினார். என்ன செய்வாராம்? போர் வீரர் இருக்கும்போது தளபதியாக இருக்கிறார் படை வீரருக்கு. அந்த ஜெயிலில் கைதிகள்லாம் போயிட்டு அவர் ஆறுதல் படுத்துவாராம். அருமையான வார்த்தை சொல்லுவாராம். என்ன வார்த்தை தெரியுமா? நண்பர்களே, கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த மண்ணகத்தில் படுகின்ற துன்பத்திற்கு விண்ணகத்தில் கடவுள் உங்களுக்கு மணி முடிய சூட்டுவார். அவர் சொன்ன வார்த்தை அந்த கைதிகளை பார்த்து, நீங்கள் மண்ணகத்தில் படுகின்ற இந்த துன்பங்களுக்கு கடவுள் விண்ணகத்தில் நிச்சயம் மணிமுடி சூட்டுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் தேத்துவாராம். யாரு? புனித செபஸ்தியா. அந்த அளவுக்கு கைதிகளை எல்லாம் ஒன்றிணைத்தவர். அங்கு கடைசியாக எத்தனையோ அற்புதங்களை செய்தார் ஆண்டவர் அவர் வழியாக. எப்படி இறந்தார்னு உங்களுக்கு தெரியும். தலையில் அடித்து கொம்பல் அடித்து அவர் இயேசு ஆண்டவருக்காக மறைசாட்சியாக மரித்து போனார். இங்கே பாயிண்ட் என்னன்னா, அவர் கையில் சட்டம் இருந்தது, நினச்சிருந்தா என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தை அன்பாக மாற்றிக்கொண்டார்.
அங்கிருந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார், கொடுத்தார். கிறிஸ்து உங்களோடு இருக்கிற, கவலைப்படாத, உனக்கு விண்ணகத்தில் மோட்சம் உண்டு அப்படின்னு தைரியப்படுத்தினார். இந்த புனிதரை இன்று விழாவை கொண்டாட நமக்கெல்லாம் பெருமை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். இந்த நாளில் எத்தனையோ ஆலயங்கள் அவருடைய பெயரை கொண்டிருக்கிறது, திருவிழா. நிச்சயம் அந்த புனிதர் நமக்காக வேண்டிக் கொண்டிருப்பார், கோடி அற்புதரை போல. இந்த நாளிலே மனசில் வாங்கிக் கொள்வோம், ஓய்வு நாள் கடவுள் எனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த நாளில் என் குடும்பத்தோடு வந்து நான் ஜெபிக்கின்றேன். நான் முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, சட்டங்கள் நல்லது, ஒழுங்குபடுத்துது, அந்த சட்டங்களை கடைபிடிக்குங்க. அடிமைப்படுத்துகின்ற கொடுமைப்படுத்துகின்ற சட்டங்களை எல்லாம் தூக்கி சைடில் வச்சுருங்க. மூன்றாவது, இந்த புனிதர் செபஸ்தியாரை போல சட்டங்களை அன்பாக்கி கொள்வோம். சட்டங்களை நேசியுங்கள், அன்பை காட்டுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். புனித செபஸ்தியார், கோடியரப்பு அந்தோணியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார்களாக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடம் இருந்து எங்களோடு வளமாக்குகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களிலும் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமான எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பையும் வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டாக சாட்சியலாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்களை உடல் உள்ள ஆன்மா நோய்கள் போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சந்தையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவி பிறருக்கு தரமாகவும் செய்ய உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இடத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இடத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை இன்று வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்கள் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிய செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று நமக்கெல்லாம் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என்று உம் பக்தர்களை இன்றைய நாளிலே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். விசேஷ விதமாக இன்றைய நாளிலே உமது தெய்வீக பிரசனத்திலே முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற கோடி அற்புதர் அந்தோணியாரின் பக்தர்களை அந்த அற்புதர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலே இப்படி செபஸ்டருடைய விழாவை கொண்டாடி நாங்கள் மகிழ்கின்றோம். ரத்தம் சிந்தி உயிர் மாய்த்து உமக்கு சாட்சியம் பகிர்ந்தவர் அந்த புனிதரும் என் பக்தர்களுக்காக இன்றைய நாளிலே பரிந்து பேசுவார்களாக. அவரது நாமத்தை தாங்கியிருக்கின்ற பக்தர்களையும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை அசிசியார், தாய் கிளார் அம்மா, கோடி அற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, இன்றைய விழா நாயகர் புனித செபஸ்தியார், இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் மற்றும் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவோ என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவோ காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. சில நிமிடங்கள் கண்களை மூடி நமக்கு, நமது குடும்பத்தாருக்கு, நம்மிடம் ஜெப உதவி கேட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்த அத்துணை மக்களுக்கும் அமைதி, சமாதானம், ஆரோக்கியமான வாழ்வு, மன நிம்மதி இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்காக மரித்தவர் தர வேண்டுமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சீடர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம் பக்தர்கள் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, ஆரோக்கியமான வாழ்வை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கருணை வழங்க வரவும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க சேர்த்து கொள்ளுங்க. பாடுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க சேர்த்து கொள்ளுங்க. இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். பிற சமயத்தினர், பிற சபையை சார்ந்தவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம் என உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம்.
தேவா தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா தேவா பாடலாகவா தேவா எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் பொன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமார வாழ்க்கை எழும் இறையரசின் வைகரை தேவா எங்கள் நாவிலாடு பாடலாகவா தேவா உன்னை வான்புகளை பாட வரம் தா எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகிறார் எங்கள் மேலியாக என்னலம் கொண்டே பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய் உன் ஒளி காண காண உள்ளம் மலர் வேண்டுமே உன் ஒளி காண காண உலகம் மலர வேண்டுமே உன் ஒளி காண காண உள்ளம் மலர் வேண்டுமே உன் வழியாக போக உறவு பெருக வேண்டுமே இறையே இதுவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எங்கள் நாவிலாடு பாடலாகவா தேவா உந்தன் வான்புகளை பாட வரம் தா நான்
பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே கண்களை தியாகம் கேட்கும் தீப வாழ்க்கை போலவே உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே கண்களை தியாகம் கேட்கும் தீப வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா எங்கள் நாடியாடும் பாடலாகவா தேவா உந்தன் வாழ்த்துகளை பாட வரத்தா உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் உன்னதை உன் புகழ் பாடவே பொங்கியலும் வல்லமை மனமார வாழ்க்கையில் இறையரசின் வைகரை தேவா எங்கள் நாடியாடும் பாடலாகவா தேவா உந்தன் வாழ்த்துகளை பாட வரும் நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தரத்தின் ஊற்றாகி இறைவா, உமது அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவள் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அன்பு பக்தர்களே, இந்த ஆண்டின் 3வது செவ்வாய்க்கிழமை நவநாள் திருப்பலியிலே இந்த நண்பகல் வேளையிலே இந்த திருத்தலத்திற்கு வந்து நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து மன்றாட்டுகளும் அனுகூலமாகும் என நம்பி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைக்கு 11 மணி பூசைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்தது ஃப்ரான்ஸ்லேருந்து. அந்தோனியாருடைய பக்தர் தான். இந்த நம்முடைய பவர் ஆஃப் காட், நம்ம ஆனந்த் அவருடைய இந்த இறைப்பணி வழியாக பார்த்து திருப்பலியில் எப்போதும் பங்கெடுக்கிறவர். அங்கேருந்து இங்கே வர முடியாது. ஆனால் அவர் ஏற்கனவே பல முறை எனக்கிட்ட வேண்டிக்க சொல்லியிருந்தார். இன்சூரன்ஸ் கொஞ்சம் எனக்கு வராமல் இருக்குது ஃபாதர், கொஞ்சம் வேண்டிக்கிங்கன்னு சொல்லியிருந்தார். 11 மணி பூசைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். ஃபாதர், பல வருடங்களாக நான் காத்து கொண்டிருந்தேன், அது இன்று அனுகூலமாயிருக்கிறது என்று சொல்லி நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களை, உங்களுக்கு மீண்டுமாக கடந்த வாரத்தை போன்று நினைவுறுத்த விரும்புகிறேன். இந்த ஆண்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய 800வது ஆண்டு யூபிலி ஆண்டாக நமது திருத்தந்தை லியோ அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புனித ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதுமாக பிரான்சிஸ்கன் இல்லங்களில் இருக்கின்ற ஆலயங்களை சந்தித்து ஜெபிக்கிறவங்களுக்கு பரிபூர்ண பலன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருட்சாதனத்தை பெறுகின்ற பொழுதும் அதன் வழியாக பரிபூர்ண பலன் உண்டு என அறிவித்திருக்கிறார். ஆகவே கடந்த
10ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு 10ஆம் தேதி வரையிலும், ஜனவரி 10 வரையிலும் இந்த சிறப்பு பரிபூர்ண பலன் நமக்கு வாய்ப்பாக அமைகின்றது. ஆகவே இந்த வருடங்களில், இந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்து பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அதற்கான ஒரு சில விவரங்களை நான் அடுத்த வாரத்திற்குள் உங்களுக்கு இங்கே வைக்கின்றேன். அன்புக்குரியவர்களை, 13 வார நவநாள் திருவிழாவுக்கான ஆயத்தம் வெகு விரைவில் வர இருக்கிறது. நாம் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற 13 வார நவநாள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, காலண்டர்ஸ் இன்னும் இருக்கிறது. அந்த காலண்டர்கள் அந்தோனியாருடைய காலண்டராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி பிறருக்கு கொடுக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். ஜான் பீட்டர், இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரியனாகியவனுடைய ஆண்டு விழா கூட மார்ச் மாதம் 6ஆம் தேதி வருகிறது என்பதை முன்கூட்டி உங்களை அறிவிக்கின்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நமது பரிந்துரையாளர்கள் நமது ஆலயத்தில் இருக்கின்ற, வளாகத்தில் இருக்கின்ற அவருடைய கல்லறையில் கூடி சென்று ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக சரியாக 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கவுன்சிலிங்காக அருட்தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் அங்கே நமக்காக காத்திருக்கிறாங்க. எந்த ஒரு ஆலோசனை, மன நல உல நல ஆலோசனைகளை பெற வேண்டுமாயிருந்தால் நம்முடைய அலுவலகத்தில் சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம். அருட்தந்தை ஆரோக்கியராஜ் சரேசு சபையை சார்ந்தவர். அவர் டி அடிக்ஷன், அதாவது குடிகாரர் மறுவாழ்வு, அதோடு சேர்ந்து பாவசைந்தத்தோடு சேர்ந்த ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களை வருக வருக என நம்முடைய திருத்தலை சார்பாக நன்றியோடு வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் நேற்று அரிமங்கலம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் அந்த திருத்தலத்திலிருந்து 100வது மாத நவநாள் அந்த விழாவிலே தஞ்சை மறை மாவட்ட ஆயர் அவர்கள் புனிதப்படுத்திய புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். 26 புண்ணிய தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம். அது பிரான்ஸு மற்ற இடங்கள் எல்லா இடத்துலேருந்தும் எடுத்து கொண்டு வந்த தண்ணீரை ஒன்றாக கலந்து அவர்கள் அன்று நேற்று முந்தின நாட்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை நமக்கும் திருத்தத்தில் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட போகின்ற தீர்த்தத்தின் வழியாகவும் அங்கே நம்ம கொடுக்க போகிற தீர்த்தத்தின் வழியாகவும் கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, உணவு வழங்குகிற அந்த இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு நல்லபடியாக கொஞ்சம் நாள் நல்லா போயிட்டு வரிசையாக போய் வாங்குறீங்க. இன்னொரு சிறிய அறிவுறுத்தல், அங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, நம்முடைய அந்தோனியார் கடை இருக்குது. அங்கே போகிறதுக்கு கூட வழியை நீ விடணும். நீங்கள் கூட்டமாக போகலாம், பட் இருந்தாலுமே அவர்களும் சென்று அந்த பொருட்களை வாங்குவதற்காக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசை கிரமமாகவே இருந்து பெற்று அந்த வேண்டுதல் உணவை நீங்கள் ஒன்றுமாறும் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்புக்குரியவர்களை, இன்று இப்பொழுது செபஸ்தியார் பெருவிழா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பல இடங்களில் அந்த செபஸ்தியார் விழா கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு மறை சாட்சியாளர், அவருடைய சாட்சி நமக்கு தேவை. அவருடைய திருவிழா கொண்டாடுகின்ற யாராவது பேர் கொண்டவங்கள் இருந்தீங்கன்றால் இப்பொழுது வந்து ஆசீர் பெறலாம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற யாராவது இருந்தாலும் பிறத்தை நோக்கி வந்து சிறப்பு ஆசி பெறலாம். யாராவது இருக்கிறீங்களா? செபஸ்தியம்மா பிறந்தநாள் கொண்டாடுறவங்க வாங்க வாங்க. நேற்று நம்முடைய கொயர் மாஸ்டர் கில்பர்ட் அவருடைய பிறந்தநாள், அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கும் சிறப்பு ஆசி பெற்று கொடுக்க வேண்டுமாயும் அவருக்காக ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். கைத்தட்டி வாழ்த்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஃபீஸ்ட் டேஸ், ஹாப்பி மேரேஜ் டேஸ். காட் பிளஸ் யூ. குரு மாணவர் நிதி வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து உபகாரிகளையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமை எதிர்பார்க்கிறோம். எல்லாருக்கும் கைத்தறி நன்றி சொல்லுவோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டேஸ், ஹாப்பி பர்த்டேஸ். இந்த அம்மா வராங்க. எழுந்து நின்று இறை ஆசீர் பெறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா,
நாங்கள் உட்கொண்டது திரு உணவு, எங்களை காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. மறைசாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகள் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகளை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு முற்றிலும் அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமையில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடு எங்களை தாக்குமிடமிருந்த வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடலுள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனை வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் அது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உணர்வுகளாக மாற்றும் எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. La 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 உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்திலேயும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவு அற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம்.
நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூறி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தரலும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை தயவுசெய்து உணவு வழங்காதீங்க. எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முரணி, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் உணவு வழங்க வேண்டாம். ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருநிகழ்வு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வரிசை கிரமமாக வந்து அபிஷேக எண்ணெய் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே உணவு கூட வரிசையாக நின்றால் மட்டுமே உணவு கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. தயவுசெய்து அங்கே வழங்குகிறவர்கள் இந்த கேட்டு செய்யுங்க தயவுசெய்து.